கோகுல்ராஜை படுகொலை செஞ்ச ஜாதி வெறியன் யுவராஜை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த ஜாதி வெறியனோட பொண்டாட்டி அம்மா இவங்க பேசினதெல்லாம் குறித்தும் நம்ம விமர்சனம் பண்ணி பதில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். நாமளே இவங்களை விட்டு தொலைச்சிட்டு இன்னும் சமூகத்தில் பேச வேண்டியது நிறைய இருக்குது, அதையெல்லாம் பேசுவோம்னு நினச்சா கூட இதுங்க விட்டு தொலையாது போல. மறுபடியும் நேற்று யுவராஜோட மனைவி சுவிதா யுவராஜ் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்து கதறி பதறி அடிச்சு ஓடி போயிருக்காங்க. ஏதோ நம்ம பேச்சு திறமை இருக்கு நமக்கு, நாம தான் மாவீரனோட மனைவியாச்சே, போய் நம்ம வீட்டுக்காரர் தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சமூகத்துக்கு சொல்லிட்டு வந்துருவோம், தியாக தலைவன் நம்ம வீட்டுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம் அப்படின்னு நம்ம பேச்சு திறமையை காட்டிட்டு வந்துருவோம்டான்னு வந்திருப்பாங்க போல. ரொம்ப சாதாரணமா கேட்ட கேள்விக்கே பதில் தெரியாம பிரதர் 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 விட்டுருங்க பிரதர், கொஞ்சம் நிறுத்திக்கலாம் பிரதர், நான் தண்ணி குடிச்சுக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு தலை தெறிக்க ஓடி இருக்காங்க மாவீரனோட மனைவி. இணையா நீ கூட மாவீரன் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். என்ன பண்ணி தொலைக்கிறது? நான் கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி நாட்டில் புண்ணாக்கு விற்கிறவன் புளியங்காய் விற்கிறவெல்லாம் தொழிலதிபர்னு சொல்லிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நாட்டில் பிட் பாக்கெட் அடிக்கிறவன், ஜாதி வெறியோட சுத்திக்கிட்டு இருக்கிறவன், கொலை பண்ணிட்டு உள்ள போயிட்டு வரவன், அப்பாவியை கொண்டுட்டு போறவன் எல்லாம் தங்க பின்னாடி மாவீரன் சொல்லிக்கிட்டு திரியிற இந்த நாட்டில் நாம உண்மையான மாவீரர்களை ரொம்ப சாதாரணமா அழைக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி ஜாதி வெறியன்களை அப்பாவியை கொண்டுட்டு ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்கிறவன்கள் எல்லாம் நாம மாவீரன்னு சொல்ல வேண்டிய சூழல் இருக்கு. என்ன பண்றது பாருங்களேன். அப்படி என்ன பண்ணாங்க, எப்படி தலை தெறிக்க ஓடினாங்கிறதெல்லாம் கொஞ்சம் விவரமா பேசலாம். அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். இந்த வழக்கே நாங்க ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவோங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி களத்துல இறங்கி போராடுறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு 2 பிரச்சனை சொல்லுங்க. காவிரி பிரச்சனையில களத்துல இறங்கி போராடினாரா, முல்லை பெரியாறுல களத்துல இறங்கி போராடினாரா, இல்ல பொதுவான ஏதாச்சும் மக்கள் பிரச்சனைக்கு ஆச்சு தண்ணி வரல அப்படின்னு களத்துல இறங்கி போராடினாரா, இல்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இல்ல நீங்க சொல்லுங்க, நார்மலா சொல்லுங்களேன். பிரதர் ஒரே நிமிஷம் விட்டுருங்க பிரதர் வாட் ப்ரோ, இட் இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு தான் சொல்லல, அது விஜய் டயலாகா போயிடுமே அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல. அப்படி தலை தெறிக்க ஓடிட்டாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களே பரோல்ல அவர் ஒரு நாள் பரோல் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நாங்கள் பரோல் அவர் அப்படி கேட்கல, ஒரு தவறா ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிட கூடாது. இல்லை, ஒரு நாள் பரோல் ஏன் கொடுத்துருக்காங்கன்னு கேட்கல. பரோல்ல வந்த யுவராஜை ஒரு கொலை செஞ்சுட்டு போயிருக்காரு, அவரை ஏன் இது மாதிரி மாவீரன் போல இது மாதிரி வரவேற்கிறாங்க, ஆட்டுக்கடையில் இது மாதிரி கழுத்து இருக்கிறது மாதிரி ஆட்டை அறுத்துட்டு போனா அவரை ஏன் இது மாதிரி மாவீரன் சொல்றாங்கன்னு கேள்வி கேட்டிருந்தாரு. இது நியாயம் தானே? மேடை போட்டு இது மாதிரி இது மாதிரி அடுத்த ஒரு சம்பவம் எல்லாரும் மேடை போட்டு பேசணுமே. நாங்க அந்த மாதிரி செஞ்சிருந்தா தானேங்க அவர் எங்களை பேசணும். நாம தொடர்ச்சியா 2-3 பதிவுகள்ல சொன்னோம், இவங்க மனசுக்குள்ள அண்ணன் திருமாவளவனை வச்சுதான் அவர் மேடையில யுவராஜ ஒரு கொலைகாரனை இந்த சமூகம் கொண்டாடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு வருத்தப்பட்டு பதிவு பண்ணதை தான் இவங்க மாமியாரும் மருமகளும் உட்கார்ந்துக்கிட்டு வீடியோவா வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதை நிரூபிக்கிற மாதிரி வெளிப்படையா இந்த சுவிதா யுவராஜ் ஜாதி வெறியனோட பொண்டாட்டி வெளிப்படையாவே திருமாவளவன் தான் இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே ஒத்துக்கிட்டாங்க. நம்ம யூகத்தை அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க. சார், நாடக காதல் அப்படின்னு சொல்லி யாரை சொல்றோம் அப்படின்னா, காதல் அப்படின்றது ஒரு இயற்கையான உணர்வுங்க. அது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம சுயநலம் இல்லாமல் ஒரு திருமணமாகாத ஆணுக்கும் பெண்ணுக்கும் வர்றது தான் நம்ம காதல் அப்படின்னு சொல்கிறோம். அதை விட்டுட்டு மேடை போட்டு பொதுவெளியில் கவுண்டர், செட்டியார், வன்னியர் அப்படின்னு சொல்லி இப்படி பட்டியலினம் இல்லாத பெண்களோட வயிற்றுல நம்ம ஜாதி ஆண்களோட கரு வளரணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுகிறாரு. அதை அந்த சமுதாய தலைவர்கள் நின்று ரசித்து கை தட்டுறாங்க. அப்படி இருந்தால் ரொம்ப தப்பு. எடுத்துக்காட்டுங்க பார்ப்போம், யார் சொல்லியிருக்கா? நீங்களே யூடியூப் சேனல் அடிச்சு பாருங்க சார், கண்டிப்பாக தெரியும். தொடர்ச்சியாக இந்த ஜாதி வெறி கும்பல்லாம் அண்ணன் திருமாவளவனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கார்னர் பண்ணி ஒரு விஷயத்த தொடர் அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன அவதூறு அப்படின்னா, மற்ற ஜாதி தலித் அல்லாத ஜாதி மற்ற ஜாதி வீட்டு பெண்கள், அந்த சமூக வீட்டு பெண்கள் வயிற்றுல கருவில் தலித் மக்களோட கரு வளரணும், பிள்ளை வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு அப்படிங்கிற ஒரு அவதூறை தொடர்ச்சியா பரப்புறாங்க. என்கிட்டயே கூட நான் அண்ணன் திருமாவுக்கு ஆதரவா பேசுறேன், விசிகாவை ஆதரிச்சு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட பல பேர் என்கிட்ட இவர் இப்படி பேசியிருக்காரு, நீ எப்படி அவரை ஆதரிக்கலாம் அப்படின்லாம் நம்ம கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படியா பேசியிருக்காரு,
எங்க பேசியிருக்காரு, எந்த சூழல்ல பேசியிருக்காரு, அந்த வீடியோ கிளிப் இருந்தா பகிர்ந்திருக்க முடியுமா, எனக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு நான் பல பேர்கிட்ட கேட்டிருக்கேன். முற்போக்கா பேசுற தோழர்கள் கிட்ட ஒருவேளை அவங்களுக்கு தெரியுமோ, ஆதாரம் இருக்கா அப்படின்ற விதத்திலையும் கேட்டிருக்கேன். அவர் மேல அவதூறு அள்ளி தெளிக்கிற ஜாதிய எண்ணம் கொண்ட சிலர்கிட்டையும் நான் இந்த வீடியோ ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கேன். எல்லாரும் அவர் சொன்னாரு அப்படிங்கிறாங்களே தவிர ஒருத்தர் கூட இந்த பாருங்க பேசியிருக்காரு, இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தையோ ஆடியோ ஆதாரத்தையோ இது வரைக்கும் காட்டல. இது வெறுமனே இந்த ஜாதி வெறியனோட பொண்டாட்டி சுவிதா யுவராஜ் சொல்லல, அதையத்தான் யுவராஜும் சொல்லியிருக்க கூடும். அதையத்தான் காடுவெட்டி குருவும் பல மேடைகள்ல பேசியிருக்காங்க. காடுவெட்டி குருவும் நேரடியா அண்ணன் திருமாவளவனை எதிர்த்து தான் காடுவெட்டி குரு தன்னை மாவீரனா காட்டிக்கிட்டாப்ப. இவர் வீரன்னா அண்ணன் திருமாவளவனை எதிர்த்து பேசிட்டா அவர் வீரனா மாவீரனா. அப்படித்தான் தொடர்ந்து மேடைகள்ல நான் என்ன மோளடிக்கிற ஜாதியா, நீ திருமாவளவன் நீ எஸ்சி கிடையாது, நீ பண்டாரம் அப்படின்னு. இவரு அதாவது ஜாதிவாதிகளோட தொடர் வேலை என்னவா இருக்கு தெரியுமா, லேப் டெஸ்ட் எடுக்கிறது. இந்த பொறுக்கி கும்பல், சீமான் பொறுக்கி கும்பல் இருக்குல்ல, அவனுக்கு எப்படி மூத்திர டெஸ்ட் எடுத்து நீ தமிழனா தெலுங்கனா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்களோ, அது ஒன்றும் புதுசு கிடையாது. அவன் தமிழனா தெலுங்கனான்னு மூத்திர டெஸ்ட் எடுக்கிறான். அதுக்கு முன்னாடி ஜாதிவாதிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ என்ன ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு மூத்திர டெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அதைத்தான் எல்லா ஜாதிவாதிகளும் பண்ணியிருக்காங்க. காடுவெட்டி குருவும் அண்ணன் திருமாவளவனை நீ எஸ்சி கிடையாது, நீ பண்டாரன் பேசினதற்கு, நான் என்ன மோல் அடிக்கிற ஜாதியான்னு பேசினதற்கு, அதுவும் காடுவெட்டி குரு பேசினதெல்லாம் இப்ப கேட்டாலும் எவ்வளவு பெரிய மிக மோசமான சமூகத்துக்கு மிக மோசமான வழிகாட்டியா காடுவெட்டி குரு இருந்திருக்காருன்னு இன்னைக்கும் ஒரு பேச்சு கேட்கும்போது நம்ம உணரலாம். அப்படி தொடர்ச்சியா காடுவெட்டி குருல இருந்து யுவராஜ் பொண்டாட்டியிலிருந்து ஜாதிய எண்ணம் கொண்ட ஜாதியவாதிகள் அனைவருமே அண்ணன் திருமாவளவன் மீது மாற்று சாதி சமூகத்து பெண்கள் வயிற்றுல தலித் கரு வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய தொடர்ச்சியா பெண்களை கார்னர் பண்ணி உன் வீட்டு பொண்ணை அசிங்கப்படுத்திட்டான், உன் வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டான், நம்ம வீட்டு பொண்ணெல்லாம் அவன் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவான், தூக்கிட்டு போய் குழந்தை பெத்துப்பான் அப்படின்லாம் சொல்லி மக்கள் கிட்ட ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு சினிமா வில்லன் ரேஞ்சுக்கு ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேற எது சொன்னாலும் போய் வேலையை பாடுறா வெண்ண வந்துட்டா, அவங்க வராங்களா, நாங்க போனோமா, இதை பண்ணோமா அதை பண்ணோமான்னு சமூகத்துல பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நேரடியா உன் வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வேலை இல்லை பாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு பேர் ஆரம்பிச்சுட்டு எங்க யார் வீட்டுல பெண்கள் இருக்காங்க, இளம் பெண்கள் இருக்காங்க, 20 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் இத்தனை பெண்கள் இருக்காங்க, 25 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் இத்தனை பெண்கள் இருக்காங்க, திருமணமான பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க, திருமணம் ஆகாத பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க, திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆன பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க, கணவனை இழந்த பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கணக்கெடுப்பு நடத்தி இன்னைக்கு போய் இந்த வீட்டுல பொண்ணை தூக்குறோம், நாளைக்கு அந்த வீட்டுல பொண்ணை தூக்குறோம், நாளானைக்கு இந்த வீட்டுல பொண்ணை தூக்குறோம் இப்படின்னு இந்த ஆம்னி வேன் வச்சுக்கிட்டு பொண்ணை தூக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இந்த சமூகத்துல மிக மோசமான வழிகாட்டுதல்களை, மிக மோசமான முன்னெடுப்புகளை இந்த ஜாதி வெறியன்கள் தொடர்ந்து செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப மன வருத்தமாகவும் கூச்சமாகவும் இருக்கு. அதையத்தான் இன்னைக்கு இந்த மேடம் சுவிதா யுவராஜ் செஞ்சாங்க. ஆனா நல்ல வேலையா அந்த நெறியாளர் எங்க அப்படி பேசியிருக்கிறத காட்டுங்க அப்படின்னா, நீங்களே தேடி பாருங்க நெட்ல அப்படின்னாங்க. அப்படி ஒண்ணும் இல்லையே, பேசியிருந்தா நம்ம அதை கேள்வி கேட்கலாம், எங்க காட்டுங்க அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. நாம சந்திச்ச எல்லா ஜாதியவாதிகளும் சரி, இந்த குற்றச்சாட்டை வைக்கிற யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கிட்டையும் நாமளும் தொடர்ச்சியா கேட்கிறோம், யாருக்கிட்டையும் ஆதாரம் இல்லை. ஆனா இந்த குற்றச்சாட்டு மட்டும் தொடர்ச்சியா வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒருவர் மீது அல்லது ஒரு அமைப்பின் மீது அல்லது ஒரு சமூகத்தின் மீது தொடர்ந்து வன்முறை கற்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. தலைமுறையா அதை கேள்வி எழுப்புறவன் சொந்த சாதிக்காரனே இருந்தாலும் அவன் அச்சுறுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கான். இதுதான் இந்த ஜாதிவாத சமூகத்துல நடந்துகிட்டு இருக்கு. இதை இளைஞர்கள் ரொம்ப தெளிவா நுட்பமா புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட இந்த மாதிரியான வதந்திய பரப்புறவன் எல்லாம் அவனுக்கு ஏதோ லாப நோக்கத்தோட நம்ம கிட்ட பரப்புறான், நம்மள ஏதோ பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிறத உணர்ந்துக்குங்க. இன்னொரு விஷயத்த மட்டும் சொல்லி நம்ம இந்த பதிவை முடிச்சுக்கலாம், நிறைய பேசிட்டோம். நம்ம யாரோட இழப்பையும் சரி கட்ட முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற ஜீவராசிகள் எந்த உயிரினமா இருந்தாலும் சரி, இழப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வழியை கொடுக்குங்க. இன்னைக்கு அந்த இழப்புக்கு காரணம் நாங்க இல்லை அப்படின்றத தான் இப்போ நாங்கள் சொல்கிறோம். அவங்க இழந்ததை விட இப்போ நாங்களும் இழந்திருக்கோம். எங்கள் சைடும் நாங்கள் அந்த இழப்புக்கு காரணமே கிடையாது, நாங்கள் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் தான். அப்படி இருக்கும்போது ஒரு அப்பாவி 15 குடும்பத்தை இதில் சிக்க வச்சிருக்காங்க. அப்போ எங்கள் சைடும் இழப்புகள் பெருசாக தான் இருக்குங்க. கோகுல்ராஜ் இறந்து படுகொலை செய்யப்பட்டது பெரிய இழப்பு இல்லையா?
அதுவும் இழப்பு தான், எங்களுக்கும் இழப்பு இருக்கு. நாங்க 15 குடும்பம் 15 இளைஞர்கள் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, நாங்க இழப்பு இல்லையா? நீங்க இழந்துட்டீங்கன்னா உங்க வீட்டுக்காரர் தான் வீடியோ காலில் ஃபோன் பண்ணி கேக் வெட்டிக்கிட்டு இருக்காப்ல, அதுக்கப்புறம் மஞ்சள் நீராட்டு விழாக்கு வந்துகிட்டு இருக்காப்ல, கோகுல்ராஜ் மஞ்சள் நீராட்டு விழாக்கு வர வைக்க முடியுமா? இப்போ வீடியோ காலில் ஃபோன் பேச முடியுமா? அந்த அம்மா சொல்றாங்க மேடையில, என் மகனை வெட்டி கொன்னும் போது என்ன நினைச்சானோ, அது எல்லாரும் புலம்புறதான், எல்லாருக்கும் இருக்கிற ஆதங்கம் தான். நீங்க சாதாரணமா கிராமத்துல போனா கூட பேசிப்பாங்க, ஏதாவது ஒன்று அடிபட்டுருச்சுன்னா என் பையன் அடிபடும் போது என்ன நினைச்சானோ, அப்பா வருவாங்கன்னு நினைச்சானோ, அம்மா வருவாங்கன்னு நினைச்சானோ, திடீர்னு நம்ம அண்ணன் வந்து நம்மளை காப்பாத்திர மாட்டானா நினைச்சிருப்பானா, என்னென்ன யோசிச்சிருக்கோம் என் புள்ள அப்படின்லாம் உட்காந்துட்டு மேடையில அவ்வளோ ஆதங்கப்படுறாங்க. கோகுல்ராஜோட அம்மா வந்து அவங்க 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 மனக்குமுறையில அந்த மேடையில கொட்டுறாங்க. என் புள்ள அம்மா வந்துருவாங்க, நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு நினைச்சிருக்குவான்ல, அண்ணன் வந்திருப்பான், திடீர்னு அண்ணன் வந்துட்டான்னா நம்மளை காப்பாத்தி கூட்டு போயிடுவான் அப்படின்னு நினைச்சிருப்பான்ல, கழுத்தை வெட்டும் போது என்னெல்லாம் நினைச்சிருப்பான், கழுத்தை கரகரன்னு அறுத்து நாக்க துண்டாக்கி ட்ராக்ல தூக்கி போட்டிருக்கானுங்களே இந்த படுபாவிங்க. அப்படின்னு எப்படி நீங்க இந்த ஜாதி வெறியனுக்கு சப்போர்ட் பண்றீங்க, யுவராஜுக்கு சப்போர்ட் பண்றீங்க, என் பிள்ளைய நான் இழந்திருக்கேனே உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு ஆதங்கப்படுறாங்க. ஆனா அவங்க கோகுல்ராஜை தலையை வெட்டி துண்டா கொன்னது இழப்பு, அதுவும் இழப்பு தானா? அவன் வீட்டுக்காரன் போய் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு இருக்கதும் இழப்பு தானா? ரெண்டுத்தையும் எப்படி கொன்னு செத்து போயிட்டவனும் இழப்பான், அதை கொன்னவனுக்கும் இழப்பான். இந்த கதையை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா நீங்க? அப்படி சொல்றாங்க. ஏன்னா அவங்க யாரு? தியாக தலைவன், ஜாதி வெறியன், மாவீரன் ஜாதி வெறியனோட பொண்டாட்டி சுவிதா யுவராஜ். அப்படி பேசலன்னா தான் நாம ஆச்சரியப்படணும், பேசினா நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதோடவாவது இந்த விஷயத்த முடிச்சுக்கணும்னு நாம நினைக்கிறோம். முடிச்சுக்க விடுவாங்களா இல்ல தொடருவாங்களா அப்படிங்கிறது நம்ம மாவீரனோட குடும்பத்துக்கிட்ட தான் இருக்கு. தொடர்ந்து ஜாதியை எதிர்த்து சமத்துவத்துக்கான பாதையை நோக்கி பயணிப்போம். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம். ஆண்ட்ராய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேட்க வந்தா மேல கோபம் வரும். ஆண்ட்ராய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேள்வி கேட்ட மேல கோபம். ஒண்ணு சேர்ந்து நிக்கிறப்ப தனித்தனியாக நம்மள சண்டை போட வைக்கிறாங்க பரம்பரையாக. ஒண்ணு சேர்ந்து நிக்கிறங்க தனித்தனியாக நம்மள சண்டை போட வைக்கிறாங்க பரம்பரையாக. எப்படி 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 கேட்கல நான் எப்படி 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 இத மாத்தல நான் எப்படி 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 இத கேட்கல நான் எப்படி 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 இத மாத்தல நான் எப்படி.